20 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகியிருக்கு. பகல் நேரங்கள்ல வெயில் என்னங்க கொளுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க 20 மாவட்டங்கள்ல அடைமழை வரும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நம்பலாமா? மழை கண்டிப்பா இருக்குமா? அப்படிங்கிற பல கேள்விகள் கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கலாம். பகல் நேரத்த தயவு செஞ்சு நம்பாதீங்க. காலை நேரத்தையும் கொஞ்சம் நம்பாதீங்க. உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நேரங்கள் சொல்லிட்டோம். எந்த நேரத்தில மழை வருங்கிறத நம்ம சொல்லியாச்சு. மாலை மற்றும் இரவு நேரத்தில தான் மழை வருங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. இருந்தாலும் நெறைய பேர் வந்து சந்தேகங்கள் கேட்குறீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பெயரை இந்த வீடியோ கீழ போடுங்க. ஏன்னா நெறைய பேர் தொடர்ந்து வானிலை அறிக்கை முழுமையா கேட்டுமே கூட சந்தேகங்கள் இன்னும் நெறைய பேருக்கு போகல. அதனால இந்த வானிலை அறிக்கைய முழுமையா கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமும் உங்க ஊர்ல மழை வருமா? வராதாங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பெயர வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் ஊர் பேரையும் சேர்த்து போடுங்க. வெறும் மாவட்டத்தின் பேர மட்டும் போட்டீங்கன்னா, அதுல ஏன்னா ஏற்கனவே மழை வந்து தமிழ்நாட்டுல பகுதியா தான் பதிவாயிட்டு இருக்கு. எங்கேயுமே நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை எங்கேயும் வர்றதே கிடையாது. பெரும்பாலான இடங்கள் கிட்டத்தட்ட நீங்க எங்க எடுத்தாலுமே சரி, எந்த மாவட்டங்கள் எடுத்தாலுமே ஏதாச்சும் சில இடங்கள்ல பகுதியா தான் நமக்கு மழை பதிவாகிட்டு போகுது. அதனால ஊர் பேரையும் நீங்க சேர்த்து கமெண்ட்ல போட்டுருங்க. முடிந்தவரை உங்களுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்றோம். லைக் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். மாவட்டத்தினுடைய பட்டியல் போடுறோம், அதை கொஞ்சம் கேட்டு பயன்பெறுங்க. கனமழை எச்சரிக்கை. எங்கெல்லாம் மழை வர வாய்ப்பு இருக்கு, அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் நீங்க மழை எதிர்பாருங்க, போதுமானதாக இருக்கும். முதலாவதாக கடலூர் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும். காற்று, இடி, மின்னல், மழை பாருங்க வரதான் போகுது. ஒருவேளை வானிலை அறிக்கை கேட்குற நேரத்தில் உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியிலேருந்துலாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நமக்கு தெரியும் யார் யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கிறது நமக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதிகளில், அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து மழையே வரல ப்ரோன்னு அதிகமாக சொல்கிற கமெண்ட் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, அதுக்கப்புறம் அந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த பக்கம் தான் அதிகமான கமெண்ட் வந்து மழை வரதே இல்லை அப்படின்னு சொல்லி சிலருடைய கமெண்ட் எல்லாம் படித்தோம். அதனால் தொடர்ந்து கவலைப்படாதீங்க. இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் மழை வருங்கிறத சொல்கிறோம், அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். உறுதியான கனமழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும். கடலூர், குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், பன்ருட்டி, திட்டக்குடி, பெண்ணாடம், சேத்தியத்தோப்பு, புவனகிரி, சிதம்பரம் இந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லா இடங்களிலும் வலுவான மழை வாய்ப்புகள் இன்று மற்றும் நாளை கணிசமாக நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழை. அடுத்து விழுப்புரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருக்கோயிலூர், மடப்பட்டு, திண்டிவனம் பகுதிகள், மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம் 2 பகுதிகளுமே இடி, மின்னல், காற்று, மழை பொழிவு, மின் தடை கூட ஏற்படலாம். சில சமயங்களில் வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் பார்க்கலாம். சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் பரவலான மழை பொழிவு இருக்கும். சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை, ஆத்தூர், தலைவாசல், எடப்பாடி, அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு இடங்களில் மழை பொழிவுகள், ஏற்காடு இடங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மாலை அல்லது இரவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். நாமக்கல், ராசிபுரம், மோகனூர் இங்கேயும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் பொதுவாக வானம் மேகமூட்டம், பகுதியான ஒரு மிதமான மழை கிடைக்கும். கிருஷ்ணகிரியிலையும் அதே மாதிரி தான், பொதுவாக வானம் மேகமூட்டம். மாலை நேரங்களில் சொல்கிறோம், பகலில் கண்டிப்பாக வெயில் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாலை இரவில் சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஓரிரு இடங்களில் நமக்கு சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பகுதியாகவும் எதிர்பார்க்க முடியும். தருமபுரி, கிருஷ்ணகிரியில் பகுதியான மிதமான மழை பொழிவுகள். புதுச்சேரியில் நிறைய இடங்களில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடலூர், விழுப்புரமே நம்ம வந்து கனமழை எச்சரிக்கை கொடுக்கும்போது புதுச்சேரி கொடுக்காம போயிடுவோமா? நிறைய பேர் நீங்கள் புதுச்சேரி பற்றி சொல்ல மாட்டீங்கன்னு வேற சொல்கிறீங்க. அதனால் சொல்லாமலாம் கிடையாது, மழை வர்றதில்லை அதனால சொல்கிறதில்லை. இப்போ மழை வரப்போகுது, அதனால் குறித்து கொள்ளுங்கள். புதுச்சேரியிலையும் கனமழை வரும், காரைக்காலிலும் மழை வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக சென்னை, வட சென்னை, தென் சென்னை 2 பகுதிகளும் கனமழை உறுதியாகியிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னையில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். தென் சென்னையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க. காஞ்சிபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான பகுதிகள்
நிறைய இடங்கள் தொடர்ந்து நகர பகுதிகளிலும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை கிடைக்கும். செங்கல்பட்டுல மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மகாபலிபுரம் போன்ற இடங்களிலும் இரவு அல்லது மாலை நேரங்களுக்கு பிறகு மழை பொழிவுகள் இன்று மற்றும் நாளை எதிர்பாருங்க. ராணிப்பேட்டையில் பகலில் வெயில், மாலை அல்லது இரவில் மழை பொழிவு. நிறைய பேர் இந்த ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பகுதியில இருந்தா கமெண்ட் பண்றீங்க. ஆம்பூர்லாம் மழை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆம்பூர்லேயும் மழை இருக்கு. வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை அனைத்து பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக இன்று மற்றும் நாளை பகுதியான ஒரு கனமழை கண்டிப்பாக உண்டு. திருவண்ணாமலை மாவட்டம் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு, குறிப்பாக திருவள்ளூருடைய நகர பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நகர பகுதியாகட்டும், செங்கம், சேத்பட்டு, வந்தவாசி, போலூர் இங்கேயும் கணிசமான மழை பொழிவுகள், மேகக்கூட்டங்களை அதிகமாக பார்க்க முடியும். இன்று முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். மதுரை மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். புதுக்கோட்டையில் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பதிவாகும். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடைக்காது. ஆனால் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்பு. இன்று அல்லது நாளை ஏதாச்சும் ஒரு நாள் தான் மழை பெய்யும். சிவகங்கை, ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்றைக்கு மழை பெய்யும், இல்லை நாளைக்குள்ளாக உங்களுக்கு மழை எப்படியும் பதிவாகிரும். ஒரு எல்லாமே இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே ஒரு அரை மணி நேரம் அதிகபட்ச மழை வைத்துக்கொள்ளும். நிறைய பேர் நாள் முழுவதும் மழை வரும்னு எதிர்பார்க்குறீங்க. அவ்வளோ மழையெல்லாம் நமக்கு நாள் முழுவதும் மழை வந்தால் வெள்ளக்காடாக தான் நிற்கும். 30 நிமிஷம் அதிகபட்சம் 30 நிமிஷம் மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்தால் போதும். ராமநாதபுரம், தொண்டி, முதுகளத்தூர் இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு ஒரு சில இடங்களில் பகுதியான நமக்கு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அறிவித்த பெரும்பாலான மாவட்டங்கள், கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அறிவித்த பெரும்பாலான இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரமடையும். கொளுத்தும் வெயில் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 41.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகும். மதுரை மாவட்டங்களில் 41.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. தொடர்ந்து இதே வெப்பநிலை தான், நேற்றைக்கு இதே வெப்பநிலை தான், இன்னைக்கும் இதே வெப்பநிலை தான் பதிவாகும். 40லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற இடங்களில் சற்று வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் தேவாலாவில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டத்தில் இலுப்பூர் 2 சென்டிமீட்டர், மேட்டூர் 1 சென்டிமீட்டர், திருத்தணி 1 சென்டிமீட்டர், மருங்காபுரி 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. தாமரைப்பாக்கம் 1 சென்டிமீட்டரும், கீரனூர் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், அரக்கோணத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, சோழவரம் 1 சென்டிமீட்டர் மற்றும் பூண்டி பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கு. இன்னும் மேலும் மேலும் மழையினுடைய தீவிரம் இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மழை பொழிவு தான். இனி வரும் நாட்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் வரக்கூடிய மழையினுடைய தீவிரம் தான் இன்னும் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையை விட ஆகஸ்டில் அதிக மழை பெய்ய காத்திருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம்.